கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸோ இன்னைக்கு வந்து ஃபாஸ்டிங்கை பற்றி நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு காலத்தில் இந்த ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு செய்யப்பட்ட ஒரு காரியமாக இருந்துச்சு. அவங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சியாக ஃபாஸ்டிங் இருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து ஃபாஸ்டிங் அப்படிங்கும்பொழுது எனக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குது, அந்த தேவை நிறைவேறணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, இது வந்து பெரிய கடன், இது வந்து நான் என் சம்பளத்தால் இதை நிவர்த்தி செய்ய முடியாது அப்படின்னாக்கி ஒரு ஃபாஸ்டிங் இருந்து எப்படியாவது இதுல இருந்து வெளியே வந்துடணும் அப்படின்ட்டு, ஒரு இட பிரச்சனை, சொத்து பிரச்சனை, அந்த மாதிரி ஒரு நோய், இந்த மாதிரி ஏதாவது சொந்த தேவைகளுக்காக தான் இன்னைக்கு வந்து ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆவிக்குரிய காரியங்களுக்காக ஃபாஸ்டிங் அப்படின்றது ரொம்ப ரேரா, ஒரு சில ஊழியக்காரங்க மட்டும் ஆவிக்குரிய ரீதியில நான் வளரணும் அப்படின்றதுக்காக ஃபாஸ்டிங் இருக்கிறாங்களே தவிர, மற்றபடி இன்னைக்கு வந்து எல்லாருமே சொந்த காரியத்திற்காக அவங்களுடைய தேவைக்காக தான் ஃபாஸ்டிங் இருக்கிறதா மாறிடுச்சு. ஆனாலும் இன்னைக்கு அந்த சொந்த காரியத்தை கூட ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரதான் செய்யுது. அது நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். நீங்க வந்து நார்மலா ஒரு ஃபெஸ்டிவல் கூட்டம் அப்படிங்கும்பொழுது, ஒரு ஞாயிறு ஆராதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டம் குவியும். சர்ச்சில் வந்து ஸ்ட்ரென்த் 100 அப்படின்னாக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு 100 பேர் வந்துருவாங்க. ஒரு கிறிஸ்மஸ் ஆராதனையோ, நியூ இயர் ஆராதனையோ, அப்படிப்பட்ட ஸ்பெஷல் ஆராதனைக்கு கரெக்டாக 100 பேர் வந்துருவாங்க. ஆனால் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்படின்ட்டு சொல்லி பாருங்களேன், 100க்கு ஒரு 10% தசம பாகம் தான் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரேரான இதில் வந்து பாதிக்கு பாதி பேர் வருவாங்க. மற்றபடி இன்னைக்கு வந்து உபவாச கூட்டங்கள் ரொம்ப குறைஞ்சிருச்சு. உபவாசம்னு கூப்பிட்டா கூட இன்னைக்கு வர முடியாதபடிக்கு இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ நான் உபவாசம் இருக்காம இருந்தால் ஓகேவா? இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு ரொம்ப முக்கியமாயிடுச்சு. சாப்பிடாம இருந்தாக்கி நம்மளுக்கு எப்படியோன்ட்டு, அது இல்லாம இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு 35-40 வயசுல சுகர் வந்துருது. இப்ப சுகர் இருக்கிறதுனால அவங்க வந்து 3 வேளையும் கண்டிப்பா சாப்பிட்டாகணும் அப்படின்ற டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷனும் இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய பேருக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு முடியல. அப்போ வந்து நிறைய பேருடைய கேள்வி, ஃபாஸ்டிங் இருக்காமலே நம்மளுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலாமா, ஓட்டிடலாமா அப்படின்ட்டு இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் ஒரு வசனம் சொல்லுது, இந்த வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் விட்டு போகாது அப்படின்ட்டு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சில காரியங்களை நம்ம மேற்கொள்றதுக்கு நம்மளுக்கு உபவாசம் அப்படின்றது ரொம்ப கண்டிப்பா தேவை. நல்லா இருக்கக்கூடியவர்கள், நல்ல ஆரோக்கியமா இருக்கக்கூடியவர்கள் தயவு செஞ்சு நம்ம உபவாசம் இருங்க. நம்ம வந்து உபவாசம் இருக்கிறது அப்படின்றது நம்மளுடைய பிசிக்கலாகவும் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ட்டு சொல்றாங்க. நீங்க வந்து டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க, ஒரு நாள் நீங்க சாப்பிடாம இருக்கும் பொழுது உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கெல்லாம் ஒரு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி ரெஸ்ட் கொடுக்கும்போது அது வந்து கொஞ்சம் நம்மளை தங்களுடைய ரீஸ்டோர் பண்ணிட்டு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா வேலை செய்யறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க சாப்பிட்டு ஜெபிக்கிறதையும் தாண்டி நீங்க சாப்பிடாம உபவாசத்தோட நீங்க ஆண்டோட சமூகத்தில் உட்காரும் பொழுது ஆண்டவர் அது ரொம்ப வித்தியாசமா பார்ப்பார். இன்னொன்று வந்து தியாகத்தோட செய்யக்கூடிய ஜெபம். இது வந்து நார்மலா செய்யக்கூடியதில்லை, ஒரு தியாகத்தோட ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம உட்காடுறோம். அப்போ தியாகத்தோட செய்யக்கூடிய அந்த காரியத்தை வந்து ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிச்சு ரொம்ப வித்தியாசமா பார்ப்பார். பரவாயில்ல, என் பிள்ளை வந்து என்னுடைய சமூகத்தில் உட்கார்றதுக்காக உபவாசத்தோட சாப்பாடை கூட வெறுத்துட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிறானே அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால உபவாசனுடைய வாழ்க்கையில மிக மிக அவசியமான ஒரு காரியம். நீங்க வந்து உபவாசத்தை ஸ்கிப் பண்ணாதீங்க. வாரத்துல ஒரு நாளாவது ஏதாவது ஒரு வகையில நீங்க ஒரு ஃபாஸ்டிங் இருந்துருங்க. சாப்பாடு இல்லைங்க அதனால ஃபாஸ்டிங் இருக்கிறேன், பிடிச்ச சாப்பாடு இல்லை அதனால இன்னைக்கு நான் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கிறேன், தயவு செஞ்சு அந்த மாதிரி காரியங்கள் நீங்க ஃபாஸ்டிங்ல இன்க்ளூட் பண்ணிடாதீங்க. சிலர் அப்படிதான், இன்னைக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னா சரி இன்னைக்கு நம்ம வந்து ஜபிச்சுட்டு உட்காந்துடலாம், ஜபத்தோட உட்காந்துடலாம் அப்படின்ட்டு, அன்னைக்கு சாப்பாடும் இல்லை சரி ஜபிச்சிடலான்ட்டு ஜபிச்சுட்டு அதை வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயரா மாத்திடுவாங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்படின்றது முன்குறிச்ச ஒரு காரியமா இருக்கட்டும். நான் வந்து இன்னைக்கே வந்து இந்த வாரம் புதன்கிழமை நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்ட்டு நான் முன்னாடியே திங்கக்கிழமையே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உட்காந்தேன்னா ஓகே, புதன்கிழமை காலையில போறேன், ஐயோ உப்புமா வச்சிருக்கிறாங்களாச்சு, இதை சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து ஃபாஸ்டிங்கே இருந்துடலாமே அப்படின்ட்டு உப்புமாவை கேன்சல் பண்ணிட்டு நான் ஃபாஸ்டிங்ல உட்காந்துடுறேன் அப்படின்ட்டு உட்கார்றத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. இது வந்து ஒரு முறையான ஒரு வழிமுறை கிடையாது. அதனால எல்லாருமே ஃபாஸ்டிங் இருக்கணும். சிறு குழந்தைகளையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, வயசானவங்களையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சுகர் பேஷண்டா இருந்தாலும் நீங்க வந்து ஒருவேளை உபவாசத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் இந்த சுகர் நோயிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தாலும் கொடுப்பார். அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நீங்க ஃபாஸ்டிங் இருங்க. ஃபாஸ்டிங் இருக்கிறது ரொம்ப நல்ல காரியம். ஃபாஸ்டிங் இருக்கிறது அவசியமானது, அதை ஸ்கிப் பண்றது கிடையாது. அப்படி ஸ்கிப் பண்றதா இருந்தாக்கி ஆண்டவர் அதை பத்தி சொல்லியிருந்திருக்கவே மாட்டாரு. சீஷர்களால ஒரு பேயை விரட்ட முடியல, என்னப்பா அப்படின்னு கேட்டாக்கி நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிஃபைட் ஆகணும், இன்னும் ஆவிக்குரிய ரீதியில தகுதிப்படணும், அதுக்கு உபவாசமும் ஜபமும் தேவை. அப்போ நீங்க ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டீங்க அப்படின்னா இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அப்போ இன்னும் ஒரு சில காரியங்களை என்னால் மேற்கொள்ள முடியல அப்படிங்கும்போது நீங்க ஃபாஸ்டிங்கில் இருங்க. ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த காரியங்களை உங்களால மேற்கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.